ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே ஆசிர்வாதமான மழை பொழியும். ஆம் பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் ஏற்ற காலத்துக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஒரு நேரம் வராதா என் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்காதா? எத்தனையோ பேர் பிள்ளை பாக்கியத்துக்காக ஏற்ற நேரத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள். திருமண காரியத்துக்காக ஏற்ற நேரத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள். படித்து முடித்துவிட்டு வேலைக்காக ஏற்ற நேரத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், அற்புதர் இயேசு இந்த சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஒரு ஏற்ற நேரத்தை நான் வைத்திருக்கிறேன். சீக்கிரத்திலே அந்த ஏற்ற நேரம் வரும். ஏற்ற நேரத்திலே உன் வீட்டிலே ஒரு அற்புதம் நடக்கும். உன் வீட்டிலே நல்ல காரியங்கள் நடக்கும். உன் தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தர் உன்னையும் அநேகருக்கு முன்பாக சாட்சியாக ஆண்டவர் நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எஸ்தரை பார்த்து சொல்லுகிறார், உன் விண்ணப்பம் என்ன, உன் வேண்டுதல் என்ன, உனக்கு நான் அதை செய்வேன். ஹல்லேலூயா. அவள் அனாதையாக இருக்கிறாள், தாய் தகப்பன் இல்லை, ஆனால் அவள் நம்புகிறது கர்த்தரை. உங்கள் நம்பிக்கை கர்த்தரிடத்திலே வையுங்கள். நான் இந்த ஊழியத்துக்கு வரும்பொழுது என் தாய் தகப்பன் சகோதர எல்லாரையும் விட்டு இந்த பட்டணத்துக்கு நான் வரும்பொழுது, ஏசப்பா உங்களை தான் நான் நம்பி வரேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. 30 ஆண்டுகள் என் தகப்பன் என் தாயை இல்லாவிட்டாலும் என் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள், ஆனால் இன்னை வரைக்கும் ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. கர்த்தர் என்னை ஆசிர்வதித்து அநேகருக்கு என்னை சாட்சியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கும் சொல்லுகிறேன், ஏற்ற நேரம் ஒன்று இருக்கிறது, அது வரப்போகிறது. சீக்கிரத்திலே நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. தண்ணீர் துறவை தோண்டிக் கொண்டே இருக்கிறார்கள், பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் ஒரு முறை தோண்டும் பொழுது யாரும் எதிர்க்கவில்லை, நீரூற்று புறப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உனக்காக கர்த்தர் நீரூற்றை வைத்திருக்கிறார். நீ தாகம் தீர்க்கிற அளவுக்கு ஆண்டவர் செய்வார்.